கொங்கணகிரி திருப்பூருக்கு அருகில் சிறு குன்றின் மீது சுயம்புவாக தபஸ் குமாரசுவாமியாக கந்தப்பெருமான் எழுந்தருளியிருக்கும் அற்புதமான தலம். சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது. இக்கோவிலின் ஸ்தல விருட்சம் வக்கனை மரம். அந்த மரத்திற்கடியில் அமைந்திருக்கும் சுயம்பு மூர்த்தியையே சித்தர்கள் வழிபட்டதாக கூறுகின்றார்கள். கொங்கண சித்தரால் நிர்மாணிக்கப்பட்டது இத்திருத்தலம். மூலஸ்தானத்தில் கந்தப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கின்றார். அவர்களை பிரதிஷ்டை செய்யும் பொழுது பீடத்திலேயே எந்திரத்தை வைத்ததால் எந்திராமூர்த்தியாக சுவாமி அருள் பாலிப்பதாக இங்கு மக்கள் வணங்குகின்றார்கள். மூலஸ்தானத்தில் வைக்கப்படும் பால் தானாக பொங்கி வழிவதால் பொங்கு திருத்தலம் என்றும் இத்தலம் அழைக்கப்படுகின்றது. பிரகாரத்தில் வெங்கடேச பெருமான் விநாயகர் சந்நிதியும் உள்ளன. நவகிரகங்கள் தங்களது துணைவியர்களுடனும் வாகனங்களுடனும் இங்கு வீற்றிருப்பது மிகவும் சிறப்பான அம்சமாக கருதப்படுகின்றது. இக்குன்றில் அதிகமாக காணப்படும் பாலமரம் என்ற பாலை மரத்தின் குச்சிகளை மக்கள் எடுத்துச் சென்று நற்காரியங்களுக்கு பயன்படுத்துகின்றார்கள். அதனால் நல்லபடியாக எல்லா காரியங்களும் நடைபெறும் என்பது அவர்களது நம்பிக்கையாக உள்ளது. வெளிப்பிரகாரத்தில் உள்ள அரச மரம் திருமண தோஷத்தை போக்குவது